இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மட்டன் நெஞ்செலும்பு சூப். இந்த சூப் வந்து போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்பவே நல்லது. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன துண்டுகளா அரிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் நல்லா ஃபுல்லா எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன், கல்லுப்பு 1/2 டேபிள் ஸ்பூன். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய் 3 டீஸ்பூன், 2 லவங்கம், 2 பட்டை, 1 பே லீஃப், சோம்பு 3 டீஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், 250 கிராம் மட்டன் போன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பீசஸ்ல கட் பண்ணியிருக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. 250 கிராம் மட்டன் போன்ஸ், 250 ml தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும். இப்போ வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 3 டீஸ்பூன், கல்லுப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் ஆட் பண்ணுறேன். இது வந்து 85 ml. இப்போது மூடி போட்டு 30லேருந்து 40 நிமிஷம் நல்லா வேக விடணும். மட்டன் வந்து எந்த அளவுக்கு நல்லா சிறுக வேகுதோ அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நடுவில் ஓப்பன் பண்ணி அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. 40 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி ஒரு கறியை சாப்பிட்டு பாருங்க. அப்படி அது வேகாமல் இருந்ததுன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. கறி வந்து சாஃப்டாக இருக்கும், சிலது வந்து ஹார்டாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. கறி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்போ தான் நம்ம தாளிக்கணும். ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. 2 பட்டை, 2 லவங்கம், 1 பிரிஞ்சி இலை, 3 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறமா குழம்புல சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மட்டன் நெஞ்செலும்பு சூப் ரெடி. இந்த ஹெல்த்தியான மட்டன் நெஞ்செலும்பு சூப் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஹாப்பி குக்கிங் ஹாப்பி ஈட்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்கிரீடியன்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.